ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம AS9 ரெவென்யூ ரெக்கக்னேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெவென்யூனாவே சேல் அமௌண்ட்டை தான் ரெவென்யூன்னு சொல்லுவோம். ஸோ சேல் பண்ணி வர காசை எப்படிலாம் நம்ம வேல்யூ பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இந்த ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ் டு என்ஷூர் வென் த ரெவென்யூ ஷுட் பி ரெக்கக்னைஸ்ட் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஒரு ரெவென்யூ எப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கக்னைஸ் எழுதணும், அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கணும். இட் எக்ஸ்பிளைன் இன் விச் சர்க்கம்ஸ்டன்ஸ் ரெவென்யூ ரெக்கக்னிஷன் போஸ்ட்போன். எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் எந்தெந்த சுச்சுவேஷனில் அந்த ரெவென்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அதை போஸ்ட்போன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஸ்டாண்டர்டையும் பார்க்குறது தான் இந்த ரெவென்யூ ரெக்கக்னிஷன். ரெவென்யூனா என்ன, அதுக்கான மீனிங்: gross inflow of cash receivable arising in ordinary course of business. ஸோ ஒரு ஆர்டினரி பிஸ்னஸில் நமக்கு என்னென்ன கேஷ் இன்ஃப்ளோ நடைபெறுதோ அதுதான் ரெவென்யூன்னு சொல்கிறோம். அது எதனோட மூலியமாக நடைபெறுதுன்னா, சேல் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருளை விற்கிறதுனாலையோ, ரெண்டரிங் த சர்வீசஸ், நம்ம ஏதாச்சும் ஒரு சர்வீஸை பண்ணுறதுனாலையோ, ஃபார் கன்சிட்ரேஷன் தான், சர்வீசஸும் ஃபார் கன்சிட்ரேஷன் தான். யூஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸஸ் பை அதர்ஸ் ஈல்டிங் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி. நம்ம கிட்டே இருக்கிற ரிசோர்ஸஸ், நம்ம கம்பெனியில் இருக்கிற ரிசோர்ஸஸை விற்று இல்லை ஒரு லோனாக கொடுத்தோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை டிவிடெண்டோ இல்லை ராயல்ட்டியோ நம்ம பெற்றோன்னா அதுவும் நமக்கு ஒரு வகையான ரெவென்யூ தான் சொல்கிறாங்க. ரெவென்யூ ஒரு சார்ஜாக கருதப்படுறோம். அந்த சார்ஜ் நம்ம யாருக்கு தரோம்னா கஸ்டமர்ஸ்க்கு தரோம். எதுக்காக தரோம்னா நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளை பண்ணுறதுக்காக தரோம். ஐ ரிப்பீட், ரெவென்யூ நம்ம ஒரு சார்ஜாக கருதப்படுறோம். அந்த சார்ஜ் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நம்ம பெறப்படுறோம். அது எதுக்காக பெறப்படுறோம்னா ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணதுக்காக பெறப்படுறோம். ஸோ AS9ல் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டு விச் ஸ்பெஷல் கன்சிட்ரேஷன் அப்ளை. எதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கன்சிட்ரேஷன் அப்ளை ஆகுதோ அதுக்கு AS9 இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெவென்யூ அரைசிங் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்லேருந்து வர ரெவென்யூவை நம்ம இதில் கொண்டு வர மாட்டோம். ஹையர் பர்ச்சேஸ், லீஸ் அக்ரிமெண்ட், இதில் வரதையும் நம்ம கொண்டு வர மாட்டோம். கவர்மெண்ட் கிராண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் தர சப்சிடிஸாக இருக்கட்டும், மானியமாக இருக்கட்டும், இதையும் நம்ம ரெவென்யூவாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ரெவென்யூ அரைசிங் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனி த்ரூ கான்ட்ராக்ட். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் மூலயமா வர ரெவென்யூவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இதில் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். Non-applicability of revenue. Realized and unrealized gains resulting from holding and disposal of non-current assets. Non-current assetலேருந்து வர ஒரு ரெவென்யூவோ இல்லை ஒரு கெயினையோ நம்ம இங்கே ரெவென்யூன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டோம். Unrealized holding gains realized from change in value of current assets. கரண்ட் அசெட்டாகவே இருந்தாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு ரெவென்யூ கிடைக்கும்ல. ரெவென்யூ கிடைக்காமல் இருக்கும்ல, அந்த அன்ரியலைஸ்டானது என்ன பண்ண மாட்டோம்னா இங்கே ரெவென்யூவாக எடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த ரெவென்யூவை நம்ம ரியலைஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் கரண்ட் அசெட்ஸ் விற்றது மூலயமா வர ரெவென்யூவை நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம ரியலைஸே பண்ணாத காசு இருக்கும்ல கரண்ட் அசெட்ஸில், அதாவது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம சில விஷயம்லாம் ரியலைஸ் பண்ண முடியாது. அதை தான் என்ன பண்ண மாட்டோம்னா இங்கே ரெவென்யூவாக எடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. Realized and unrealized gain from foreign exchange rate. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் ஆகிறதுனால சில ரெவென்யூ நமக்கு அரைஸ் ஆகும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணாலும் ரியலைஸ் பண்ணலைனாலும் அந்த ரெவென்யூவை நம்ம எடுக்க மாட்டோம். ரியலைஸ்டு கெயின் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அ டிஸ்சார்ஜ் ஆஃப் ஆப்ளிகேஷன் லெஸ் தேன் கேரிங் அமௌண்ட். ஸோ இருக்க வேண்டிய காசுலேருந்து அதோட கம்மியாக நம்ம ஒரு ஆப்ளிகேஷனுக்காக விற்கிறோம்னா அந்த அமௌண்ட்டை நம்ம ரெவென்யூன்னு இங்கே காட்ட மாட்டோம்னு சொல்கிறாங்க. Unrealized gain resulting from restatement of carrying amount of obligation. ஒரு குட்ஸ்க்கு ஒரு கேரிங் அமௌண்ட் இருக்கும், அதாவது அதுக்கான ப்ரைஸுன்னு ஒன்று இருக்கும். அந்த அமௌண்ட்டை ரீஸ்டேட் பண்ணுறதுனால, சேஞ்ச் பண்ணுறதுனால வர அமௌண்ட்டை, அதாவது ரெவென்யூவை இங்கே நம்ம அதை ரெவென்யூன்னு நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டைமிங் ஆஃப் ரெவென்யூ ரெக்கக்னேஷன். எப்போ ஒரு ரெவென்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெவென்யூ ஃப்ரம் சேல் ஆர் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் ரெக்கக்னைஸ் அட் த டைம் ஆஃப் சேல் ஆர் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். அதாவது ஒரு பொருளை விற்கிறோமோ இல்லை ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோனோ அப்போ ஏதாச்சும் ரெவென்யூ ரெக்கக்னைஸ் ஆச்சுன்னா அதை அந்த நிமிஷமே நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
If there is any uncertainty in collection of such revenue recognition should be postponed. அந்த சமயத்தில் ஒரு சேல் பண்ணியிருக்கோம் இல்லை சர்வீஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த டைமில் அந்த ரெவென்யூவை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு அன்சர்டைனிட்டி இருக்குன்னா அந்த அன்சர்டைனிட்டிக்காக நம்மளோட ரெவென்யூ ரெக்கக்னேஷனை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Such revenue should be collected when it becomes certain and ultimate collection will be made. ஸோ அந்த அன்சர்டைனிட்டி நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகி ஒரு சர்டைன் அந்த ரெவன்யூவை கலெக்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்ச உடனே அதோட அல்டிமேட் கலெக்ஷன், அதோட மொத்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா எஸ்கலேஷன் ஆஃப் ப்ரைஸ், எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ், இன்ட்ரெஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ எஸ்கலேஷன் ஆஃப் ப்ரைஸ்னால் என்னென்னா சேஞ்சஸ் இன் ப்ரைஸை தான் எஸ்கலேஷன் ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ப்ரைஸில் சேஞ்ச் ஆகினாவோ இல்லை எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ்க்கானது வந்து சேஞ்ச் ஆனாலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆனாலோ நமக்கு சில அன்சர்டைனிட்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ரெவென்யூ ரெக்கக்னேஷனை நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ரெவென்யூனா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் AS9ல் எந்தெந்த ரெவென்யூ வந்து நம்ம ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக இது பண்ணியிருக்கோமோ அது வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம். ரெவென்யூவில் எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்ததுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ரெவென்யூவை நம்ம எப்போ ரெக்கக்னைஸ் பண்ண போகிறோன்றது பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ். நம்ம ஒரு பொருளை விற்கிறதுனால என்னென்ன ரெவென்யூ கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். செல்லர் ட்ரான்ஸ்ஃபர் த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் டு பையர் ஃபார் ப்ரைஸ். ஸோ செல்லர் வந்து ஒரு பொருளை ப்ரைஸுக்காக பையருக்கு விற்கும் போது அந்த ஓனர்ஷிப் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ், அதில் ஏதாவது ரிஸ்க் இருந்தாவோ இல்லை அதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிஷியல் இருந்தாவோ அது எல்லாத்தையுமே வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. செல்லர் டஸ் நாட் ரீடைன் எனி எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஓனர்ஷிப் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்ட் குட்ஸ். ஏதாச்சும் ஒரு குட்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அதில் எந்த விதமான ஓனர்ஷிப்பும் செல்லர் வந்து வச்சிருக்கக்கூடாது. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் அன்சர்டனிட்டி இன் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட், கேஷ், ரிசீவபிள்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதில் வந்து சிக்னிஃபிகண்ட் முக்கியமான அன்சர்டைனிட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கடனுக்கு விற்றுருந்தோம்னா அந்த ரிசீவபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் டெலிவரி இஸ் டிலேட் அட் பையர் ரெக்வஸ்ட், he takes title and accept bills, revenue should be recognized immediately, but goods must be at the hands of seller at time of delivery. இப்போது ஒரு பொருளை வந்து டெலிவர் பண்ணுறது வந்து பையரோட ரெக்வஸ்ட்டில் நம்ம வந்து லேட்டாக டெலிவர் பண்ணோம்னா, நீங்கள் இன்றைக்கி டெலிவர் பண்ண வேண்டாம் நாளைக்கே இந்த பொருளை டெலிவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு பையரோட ரெக்வஸ்ட்டில் நம்ம லேட்டாக டெலிவர் பண்ணோம்னா அதுக்கான டைட்டில் அண்ட் தென் பில் வந்து யாருன்னா பையரே வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்து ரெவென்யூ வந்து இமீடியட்டாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிடணும். ஆனால் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அந்த குட்ஸ் வந்து செல்லர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிஷன்ஸ் ஃபார் ரெவென்யூ ரெக்கக்னேஷன் ஆஃப் குட்ஸ். ஒரு குட்ஸை வந்து விற்றா அதோட ரெவென்யூ ரெக்கக்னேஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாலேஷன்னு இங்கே எதை குறிக்கிறாங்கன்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் ஒரு மிஷினரி வராது, குட்ஸை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு குட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தவங்க ஸ்டோரில் போயிட்டு நம்ம வச்சு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்தோன்னா, அதாவது அங்கே வச்சுட்டு வந்தோன்னா அது எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கான்னு பையர் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அங்கே வந்து இருந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ரெவென்யூ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேல் ஆன் அப்ரூவல், பையர் வந்து இந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணி அப்ரூவல் பண்ணதுக்கப்புறமா தான் ரெவென்யூ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேரண்டீட் சேல்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளை விற்கிறது வந்து அந்த சேலோட அக்ரிமெண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கான பேஸை வச்சு தான் நம்ம எல்லா பொருளையும் விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாரண்டி சேல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெவென்யூ வந்து இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிடணும், ஆனால் அன்எக்ஸ்பயர்ட் வாரண்டிக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ரொவிஷன் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட் சேல்ஸ்னால் என்னென்னா ரெவென்யூ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு பொருளை தேர்ட் பார்ட்டிக்கு விற்றதுக்கப்புறமா தான் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஆர்டர் அண்ட் ஷிப்மெண்ட், ஒரு குட்ஸ் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ரெடியாக ஆனதுக்கப்புறமா தான் ஸ்பெஷல் ஆர்டர் அண்ட் ஷிப்மெண்ட், ஒரு பொருளை ஷிப் பண்ணுறதுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ரெவென்யூ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் பப்ளிகேஷன், ஒரு டெலிவர் பண்ண குட்ஸோட வேல்யூ வந்து டைம் டு டைம் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து
அந்த சேஞ்ச் ஆன வேல்யூக்கு பேஸாக வச்சு தான் அதோட அமௌண்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுவே டெலிவர் பண்ண குட்ஸ் வந்து அதோட வேல்யூ வந்து டைம் டு டைம் பீரியடுக்கு பீரியட் வந்து மாறவே இல்லைன்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டே வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸில் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் சேல்ஸ்ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளை இன்ஸ்டால்மெண்ட் சேல்ஸில் விற்கிறப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூவை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூவை டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரெவன்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரெண்டரிங் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்ட் இமீடியட்லி ரெவன்யூ ஷுட் பி ரெக்கக்னைஸ். எப்போ ஒரு சர்வீஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ இமீடியட்டாக ரெவன்யூவை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது 2 மெத்தட் இருக்குது ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட், ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட். ஸோ கம்ப்ளீட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தடில் வந்து சர்வீஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் நோ அன்சர்டனிட்டி எக்ஸிஸ்ட். ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தடில் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ அண்ட் அசோசியேட்டட் காஸ்ட். ஸோ சர்வீஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அண்ட் தென் வந்து அங்கே எந்த விதமான அன்சர்டனிட்டியும் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அதுதான் வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்த சர்வீஸும் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் வந்து ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இந்த மெத்தடில். ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட்னால் வந்து இதில் கான்ட்ராக்ட் வேல்யூ பேஸ் வச்சு நாங்கள் ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், இல்லைனா அசோசியேட்டட் காஸ்ட்டை வச்சு நாங்கள் வந்து ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிஷன் ஃபார் ரெவன்யூ ரெக்கக்னிஷன் ஆஃப் சர்வீசஸ். ஸோ நம்ம எப்படி குட்ஸுக்கு வந்து ஒரு 8 கண்டிஷன்ஸ் பார்த்தோம், அந்த மாதிரி நம்ம இங்கே ரெவன்யூ ரெக்கக்னிஷன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அட்வர்டைசிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி கமிஷன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிக் முன்னாடி அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கமிஷனை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் அதை ரெனியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான கமிஷன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் த எஃபெக்டிவ் கமன்ஸ்மெண்ட் ஆர் ரெனிவல் டேட் ஆஃப் த பாலிசிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது அதோட கமன்ஸ்மெண்ட் அந்த நெக்ஸ்ட் ரெனிவல் பீரியடோட ஸ்டார்டிங் எப்போ வந்து எஃபெக்டிவாக ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து அவங்களோட கமிஷனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் கமிஷன். ஒரு லோனை கிராண்ட் பண்ணாவோ இல்லை வந்து ஒரு லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலோ அதுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். அது ஜென்ரலாக எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அந்த பாரோயர் வந்து அந்த லோனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாவோ இல்லை அந்த லோன் வந்து நமக்கு வந்து சாங்ஷன் ஆயிடுச்சுனாவோ அந்த கமிஷனை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஃபீ. ஒரு ஈவெண்ட், ஒரு ஆர்டிஸ்டிக் ஈவெண்ட் வந்து நடக்க போகுதுன்னா அந்த ஈவெண்ட் எப்போ டேக்ஸ் பிளேஸ் ஆகுதோ, அதாவது அந்த ஈவெண்ட் எப்போ நடக்குதோ அப்போ தான் அதுக்கான அட்மிஷன் ஃபீயை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டியூஷன் ஃபீ. ஒரு ஓவர் த பீரியட். டியூஷன் ஃபீனா என்னென்னா ஒரு ஓவர் த பீரியட், ஒரு மொத்த வருஷத்துக்கும் இத்தனை பீரியடுக்கு இத்தனை டைம் பீரியடுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்குறது தான் வந்து டியூஷன் ஃபீன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஃபீ. நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீயை எப்பயுமே கேபிட்டலைஸ் பண்ணிடணும், அதை வந்து நம்ம நாமினல் நேச்சரில் எடுக்கக்கூடாது. ஆனால் மெம்பர்ஷிப் ஃபீ வந்து அந்த என்டர்பிரைஸ்க்கான நேச்சரை வச்சோ இல்லை வந்து அந்த சுச்சுவேஷனை வச்சோ ப்ரொபோஷ்னல் பேசிஸில் ரேஷ்னல் பேசிஸில் அதை பாதி கேபிட்டலைஸ் பண்ணி பாதி வந்து நம்ம வந்து ரெவென்யூவாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டணும் அப்படின்ட்டு வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெக்கக்னிஷன். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நமக்கு ரெவென்யூ வந்துச்சுன்னா அதை டைம் ப்ரொப்போர்ஷன் பேசிஸில் வந்து எடுக்கணும். இன்னும் எவ்வளோ காலம் கட்ட வேண்டியது இருக்குது, எவ்வளோ மாதத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டணும் அப்படின்ற பேசிஸில் எடுப்போம். ரெவென்யூ ஃப்ரம் ராயல்ட்டிஸ் ஆன் அக்ரூயல் பேசிஸ் ஆஸ் பர் அக்ரிமெண்ட். ஸோ வந்து அந்த ராயல்ட்டி நம்ம கையில் வருதோ வரலையோ ஆனால் இந்த மாதத்துக்கான ராயல்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம அதை அக்ரூயல் பேசிஸில் வந்து என்ன பண்ணிடுவோம்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம்னு சொல்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் டிவிடெண்ட். கம்பெனி டிக்ளேர்ஸ் டிவிடெண்ட். எப்போ வந்து கம்பெனி வந்து டிக்ளேர் பண்ணுதோ அந்த டிவிடெண்டை அப்போ மட்டும்தான் அந்த டிவிடெண்டை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்க்ளோஷர். ரெவென்யூ ரெக்கக்னிஷன் இஸ் போஸ்ட்போன். த டிஸ்க்ளோஷர் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்ஸ் necessitating the postponement should be made. ஸோ ஒரு ரெவென்யூ ரெக்கக்னிஷன் வந்து போஸ்ட்போன் ஆனாவோ அதுக்கான டிஸ்க்ளோஷர் எப்படி இருக்கணும்னா அந்த போஸ்ட்போன்மெண்ட்கான சுச்சுவேஷன் அண்ட் தென் வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டிஸ்க்ளோஷர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.